100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 மார்ச் மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது? இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறி, அதாவது ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு அறிகுறியை இறைவன் காட்டி கொண்டு தான் இருப்பார். அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அப்படி இந்த மாதத்தில் கிரக நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகின்ற மாதம் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த மார்ச் மாதத்தில் தொடக்கத்தில் இருந்து கடைசி வரைக்குமே, அதாவது 1/3/2026 31/3/2026 வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய முதல் வீட்லையும், சனி பகவான் உங்களுடைய 10வது வீட்லையும், ராகு பகவான் உங்களுடைய 9வது வீட்லையும், கேது பகவான் உங்களுடைய 3வது வீட்லையும், புதன் மற்றும் செவ்வாய் பகவான் 9வது வீட்லையும் இருப்பாங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி 10வது வீட்டிற்கும், மார்ச் மாதம் 26ஆம் தேதி 11வது வீட்டிற்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய 10வது வீட்டிற்கு சனியுடன் இடம்பெயர்கின்றார். இதன் காரணமாக, அதாவது உங்களுடைய கிரக நிலைகளெல்லாம் இப்படி தான் இருக்கின்றது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதனால் என்ன நடக்க போகுதுன்னா, வேலையில் இருப்பவர்களுக்கு இட மாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் நிச்சயம் ஏற்படும் அப்படின்றத மறுத்திட முடியாது. உங்களுடைய கடின உழைப்பு இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படும். அதாவது ரொம்ப கடினமாக உழைக்க போகிறீங்க, உழைக்கணும். உழைத்தீங்கன்னா பெரிய வெற்றியை பார்ப்பீங்க அப்படின்றது 100% உறுதி. வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைய போகின்றது. உங்களுடைய தொழிலில் பெரும் அளவு வளர்ச்சி அடைய போகிறீங்க. எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைய போகின்றது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக வேலை செய்கிறீங்களோ அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதாவது முயற்சிக்கு ஏற்ப பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது உறுதி. காதல் விஷயங்கள் எல்லாம் சாதகமாக மாறப்போகின்றது. காதலில் இருப்பவர்கள் வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய காதல் முழுமையடைய போகின்றது. ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா காதலிப்பவர்களுக்கு, காதலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புத காலம். சரி, ரைட்டு, அந்த பக்கம் அதிகம் போக தேவையில்லை. குரு பகவானினுடைய அருளால் உங்களுடைய குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. குடும்ப வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக அமையப் போகின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத மறுத்திட முடியாது. இருந்தாலும் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று தொல்லையாக இருக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த தோல் பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்றபடி பெரிய உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இருக்காது. நீண்ட தூர பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையப் போகின்றது. அது சுற்றுலா பயணங்களாகவும் இருக்கலாம், அல்லது புனித யாத்திரையாகவும் கூட இருக்கலாம். பல ஆண்டு காலமாகவே மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புத காலகட்டமாக இது அமையும். ஏன்னா, ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகணும், இல்லை ஒரு ஆன்மீக தலத்திற்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. ஈடேறாமல் போயிருக்கும். அதெல்லாம் ஈடேறக்கூடிய அற்புத காலகட்டமாக, அற்புத மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஈடேறாமல் இருந்த நீங்கள் வேண்டிக் கொண்ட அந்த பிரார்த்தனைகள், நீங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. இறைவனுக்கு உங்களுடைய காணிக்கைகளை செலுத்திவிட்டு வரப்போகிறீங்க.
இறைவனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிடும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களை யாராலும் அசைக்க முடியாத ஒரு நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. கிரகங்களின் நிலையெல்லாம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களை எதிர்க்க ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எதிரிகளை கூட எளிதில் வீழ்த்தக்கூடிய திறமை பெற்ற உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற ஒரு நிலையும் உருவாகப் போகின்றது. குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். சனி பகவான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சரியான திசையில் சென்றால் சனி பகவானால் பெருமளவு பலன்களை பார்ப்பீங்க. சனி பகவான் அள்ளியும் கொடுப்பார், தட்டியும் வைப்பார். சனியால் எதையும் செய்ய முடியும். உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து, கர்ம வினைகளை பொறுத்து சனி பகவான் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படின்றத நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். இந்த மார்ச் மாதம் மற்ற ராசிக்காரர்களை விட மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மாதம்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், எந்த பிரச்சனையும் தீரலை, ரொம்ப வேலை செஞ்சிட்டோம். அதாவது ரொம்ப கஷ்டமாக வேலை செஞ்சிட்டோம், எந்த பலனும் கிடைக்கல அப்படின்ட்டு புலம்பி கொண்டிருந்த உங்களுக்கான காலம்தான் இந்த காலம். கஷ்டப்பட்டவங்களுக்கு அதற்கான மிக பெரும் பலனும், நொந்து போயிருந்தவங்களுக்கு அதற்கான ஒரு வெற்றியும் கிடைக்கப் போகின்றது. கடன் வாங்குவது, கொடுப்பது, இது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் லாபத்தை பார்க்க போகிறீங்க. கடன் கொடுக்கும்போது கவனமாக இருப்பதும், அதைவிட வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பதும் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ரொம்ப அவசியம். கொடுத்த கடன்கள் எல்லாம் திரும்பி வரப்போகின்றது. சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. பூர்வீக சொத்து வழியில் லாபத்தை பார்க்க போகிறீங்க. வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கப் போகின்றது. பல வகைகள்லையும் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்களே தவிர இறக்கத்தை பார்க்க மாட்டீங்க. உங்களால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உருவாக போகின்றது. அப்படின்னா அது இந்த மாதத்தில் தான் இருக்கும். இதை விட்டால் சிறப்பான மாதம் உங்களுக்கு இருக்கவே முடியாது. இதை விட்டால் சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு அமையவே அமையாது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு 2 அறிகுறி நிச்சயம் தெரியும். ஒன்று பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவது, இன்னொன்று மிகப்பெரிய ராஜயோகம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இறைவன் ஒரு அறிகுறியை காண்பிக்கப் போகின்றார். அந்த அறிகுறியை பின்பற்றினாலே பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுடலாம். 2வது அறிகுறி ராஜயோகம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அதாவது திடீரென்று அதிர்ஷ்டம் எங்கே இருந்து வரும்னே தெரியாது. எப்போ வேண்டுமானாலும் உங்களுடைய வீட்டு கதவை அதிர்ஷ்டம் தட்டும். அது இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியாக நீங்கள் நினைத்து கொண்டு சிறு வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய ராஜ யோகத்தையும் மிக பெரும் அளவிலான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வையும் உங்களால் நிச்சயம் அமைத்து கொள்ள முடியும் அப்படின்றதும் 100% உறுதி. குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. குடும்ப உறவுகள் தானே அப்படின்ட்டு உங்களுடைய இஷ்டத்துக்கு பேசினீங்க அப்படின்னா, உங்களுடைய இஷ்டத்துக்கு செயல்களை செய்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் ராஜா அப்படின்ட்டு குடும்பத்தில் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை வருவதை யாராலும் தடுக்க முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க, அவ்வளவுதான். குடும்ப ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இல்லைனா கொடிகட்டி பறக்க மாட்டீங்க, அதில் பாதாளத்துக்கு சென்றுடுவீங்க. ஏன்னா குடும்பம் அப்படின்றது ஒரு நேர்கோடு. அந்த கோட்டிலிருந்து இந்த பக்கம் விழுந்தாலும் அந்த பக்கம் விழுந்தாலும் சரி, உங்களால் எழுந்திருக்க முடியாது. ஆகையால் அப்படி போயிட்டே இருங்க, வாழ்க்கை போயிட்டே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, தேவையில்லாத செயல்களை செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும். மற்றபடி குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக அனைத்திலையும் சிறப்பான பலன்களை பார்க்க போகிறீங்க. மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனையாக இருக்குது, கவலையாக இருக்குது,
தொல்லையாக இருக்குது, அவன் அப்படி பண்ணுறான் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் ஏதோ ஒரு புதன்கிழமையில் பழுப்பு நிற பசுவுக்கு பச்சை காய்கறிகளை உணவாக கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும்.